ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய ரெண்டாவது பாதத்தை இப்பொழுது பார்க்க வேண்டும். இதுக்கு தர்க்க பாதம் என்று பெயர். ரெண்டாவது அத்தியாயம் என்னது? அவிரோத அத்தியாயம். பிரம்மம் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ல அதில் விரோதம் எழ அந்த விரோதங்களை போக்கக்கூடிய அத்தியாயம்தான் இந்த ரெண்டாவது அத்தியாயம், அவிரோத அத்தியாயம். அதனுடைய முதல் பாதமானது ஸ்மிருதி பாதம் என்று பார்த்தோம். அந்த பாதத்தில் எப்படிப்பட்ட விரோதமானது போக்கப்பட்டது என்றால், பிரம்மமானது உலகத்தை படைக்குமா, பிரம்மம் லோகத்துக்கு காரணமாக தகுதி பெற்றதா அப்படின்னு விரோதம் எழ, காரணமாக தகுதி பெற்றதுதான் பிரம்மம் அப்படின்னு வேதவியாசர் நிரூபித்தார். இந்த பாதத்தினுடைய இறுதியில் என்ன பார்த்தோம்? பிரம்மம் லோகத்தை படைக்குமா? அவாப்த சமஸ்த காமமாக இருக்கக்கூடிய பிரம்மம் எதுக்காக லோகத்தை படைக்கணும்? ஆகையினால பிரம்மம் படைக்காது அப்படின்னு இந்த பிரம்மத்தினுடைய இந்த காரணத்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த தன்மை, காரணமாக உலகத்தை படைக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த தன்மையில் சந்தேகம் எழ அதுதான் ஸ்மிருதி பாதத்தில் போக்கினார். இப்போ அடுத்தது ரெண்டாவது பாதம் தர்க்க பாதம் அப்படின்றத பார்க்கணும். இதுக்கு மேலே மூன்றாவது பாதம் வியத் பாதம், அதுக்கப்புறம் நான்காவது பாதம் பிராண பாதம். அந்த ரெண்டு பாதங்களில் என்ன விஷயம் ஏற்படும்னா, காரியத்தை பற்றின சர்ச்சை. முதல் ஸ்மிருதி பாதத்தில் காரணத்தை பற்றின சர்ச்சை. அதாவது என்ன விசாரம்னா, பிரம்மமானது லோகத்துக்கு காரணமாக தகுதி பெறுமா அப்படின்னு காரணத்தை பற்றின விசாரம் முதல் பாதத்தில். மூன்றாவது நான்காம் பாதங்களில் காரியத்தை பற்றின சர்ச்சை. இந்த லோகமானது பிரம்மத்தால் படைக்க தகுமா, படைக்கப்படும் பொருளாக இருக்குமா இந்த லோகமானது அப்படின்னு காரியத்தை பற்றின சர்ச்சை மேற்கொண்டு செய்வார். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதோ ரெண்டாவது பாதம், இது தர்க்க பாதம். இதில் என்ன தாத்பரியம் இந்த பாதத்தில் என்றால், தன்னுடைய மதத்தில் ஒருத்தர் விரோதம் சொல்ல அந்த விரோதத்தை வேதவியாசர் போக்குறார் அப்படின்றது கிடையாது. இந்த தர்க்க பாதத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மற்ற மதங்களில் இந்த காரணத்தை பற்றி, உலகத்துக்கு எது காரணம் அப்படின்னு மற்ற மதங்களில் என்ன ஆராயப்படுறதோ அந்த காரண பிரதிபாதனம் இருக்கு இல்லையா, அந்த காரணத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் அவையெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தர்க்க பாதம். ஆக 2:1 ஸ்மிருதி பாதம். அதுக்கு என்ன விஷயம்? வேதாந்த மதத்தில் விரோதம், பிறர் சொல்ல பிரம்மமானது காரணமாக ஆக முடியாது என்று பிறர் சொல்ல அத்தை கழித்தார் முதல் பாதத்திலே, ஸ்மிருதி பாதத்திலே. இந்த இரண்டாம் பாதமான தர்க்க பாதத்திலே வேதவியாசரே என்ன பண்ணுறாருன்னா, பரபட்சத்தில் போயிட்டு மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய தோஷங்களை எடுத்து உரைக்கிறார். உங்களுடைய மதத்தில் இந்த ஜகத்துக்கு காரணம் என்னது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அது தவறு அப்படின்னு. ஆக இந்த ரெண்டு பாதங்கள், முதல் ஸ்மிருதி பாதம் அப்புறம் ரெண்டாவது தர்க்க பாதம், இந்த ரெண்டு பாதமே காரணத்தை பற்றின விசாரம். பிரம்மமானது காரணமாக தகும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, இப்போ அடுத்த பட்சங்களில் இருக்கக்கூடிய இந்த காரணமானது நீங்கள் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த தர்க்க பாதம். சரி, தன்னுடைய மதத்தை ஸ்தாபித்தா போதுமே, எதுக்காக மற்ற மதங்களில் போய் கண்டிக்கணும் என்றால், எம்பெருமானார் சாதிக்கிற வேதாந்த மதத்தில் ஒரு கால் ஸ்ரத்த குறைஞ்சாலும் குறையலாம், மற்ற மதங்கள்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு தோற்றம் ஏற்பட, வேதாந்த மதத்தில் ஸ்ரத்த குறைந்தாலும் குறையலாம், அது கூடாது அப்படின்றதுனால மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய தவறுகளை இங்கே வேதவியாசர் சுட்டி காண்பிக்கிறார் இந்த தர்க்க பாதத்திலே. இந்த தர்க்க பாதத்தினுடைய முதல் அதிகரணம் ரச்சனானுபபத்தி அதிகரணம் அப்படின்னு. இந்த அதிகரணத்துக்கு ஏன் இந்த பெயர் வந்திருக்கு அப்படின்னா, ரச்சனானுபபத்தேஷ நானுமானம் பிரவருத்தே அப்படின்னு பிரவருத்தேஷ அப்படின்னு இந்த சூத்திரம், முதல் சூத்திரம் வந்து ரச்சனானுபபத்தி அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு ரச்சனானுபபத்தி அதிகரணம் அப்படின்னு பெயர். இந்த அதிகரணத்தில் சாங்கிய மதமானது கண்டிக்கப்படுறது. சாங்கிய மதம் நம்ம பார்த்துருக்கோம். சாங்கிய மதத்தில் இந்த 24 தத்துவங்களை ஒத்துப்பார்கள். பொங்கை புலனும் பொறியைந்தும் கருமேந்திரிய மைம்பூதம் அப்படின்னும், அதே போல் இங்கே உயிரை பிறக்கிறது என்று பிரகிருதி வரையிலும் 24 தத்துவங்கள். அதே போல் உயிர் ஜீவாத்மா 25வது தத்துவம்.
அதையும் ஒப்புக்கொள்வார்கள் சாங்கியர்கள். சரி, ஆனால் அந்த மதத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கொள்கிறது கிடையாது. அதை தான் வேதவியாசர் முதல்ல கண்டிக்கிறார். நீ வெறும் அச்சேதன பொருள்களை மட்டும் சொல்கிற, இந்த அச்சேதன பொருளானதே எப்படி லோகத்தை படைக்கும்? அதான் ரச்சனானுப பத்தி அப்படின்னு. ரச்சனம் அப்படின்னா செய்கை. ஒரு அச்சேதன பொருளானதே ஒரு பொருளை செய்யுமா? அந்த மாதிரி லோகத்தில் யாருமே பார்த்ததே கிடையாது. கோடரி இருக்கிறதுனாலே மரம் வெட்டுப்பட்டுருமான? கோடரியை கொண்டு ஒருத்தன் மரத்து மேலே எய்தினாதானே மரமானது வெட்டுப்படுமே ஒழிய, கோடரி இருக்குது அப்படின்றதுனாலே மரமானது வெட்டுப்படுமான? சக்கரம் தண்டம்லாம் இருக்குது ஆகையினால பானையானது உருவாயிடுமான? அதை செய்யறதுக்கு ஒருவன் வேண்டாமா? ஆகையினால நீ சொல்கிற மாதிரி வெறும் அச்சேதன பொருள் இருக்குது அது மட்டுமே செய்திடும் அப்படின்றது தகாது அப்படின்னு இந்த மதத்தை கண்டிக்கிறார் வேதவியாசர். அதுக்கு மேலே அவன் சொல்கிறான், நான் வெறும் அச்சேதனம் மட்டுமே செய்யும் அப்படின்னு சொல்லலையே, இந்த 25வது தத்துவமான இந்த சேத்தனன் அப்படின்னு ஜீவாத்மாவையும் ஒத்துக்கிறேனே அப்படின்னாலும் அதுக்கு தான் சொல்கிறார். இந்த ஜீவாத்மாவை நீ ஒத்துண்டாலுமே கூட இந்த ஜீவாத்மா அதே போல் இந்த அச்சேதனம் ரெண்டுத்துக்கும் சேர்க்கைன்றது எப்பொழுதுமே தான் இருக்குது. ஏன்னா சாங்கிய மதத்தில் ஜீவாத்மான்றவன் அவன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடியவன், விபுவான தத்துவம். அந்த விபுவான தத்துவம் ஜீவாத்மா இருக்குது. அதே போல் இந்த பிரதானம் இந்த அச்சேதனம் அப்படின்றது எல்லா இடத்துலையும் பரவி தான் இருக்குது. அப்போது இந்த ஜீவாத்மாவுடைய தொடர்பால் இந்த பிரதானமானது இயங்கும் அப்படின்னு நீ சொன்னாயே என்றால் எப்பொழுதும் தான் இயங்க போகிறது. அப்போ எப்போவுமே சிருஷ்டி தான். பிரளயம் அப்படின்றதே எப்போவுமே ஒவ்வாது, எப்போவுமே சிருஷ்டி தான். மோட்சம் அப்படின்றதும் ஒவ்வாது. ஆகையினால் இந்த மாதிரி விஷயங்கள்னால உன்னுடைய மதமானது தவறு அப்படின்னு சாங்கிய மதத்தை முதல்ல கண்டிக்கிறார். இங்கே இந்த மோட்சமானதெல்லாம் ஏன் ஒவ்வாது? இந்த சாங்கிய மதத்தில் ஜீவன் அப்படின்றவனும் பரிசுத்தமான ஒரு சைத்தன்ய மாத்திர வப்புஹு அப்படின்னு சொல்லுவார்கள். அவன் போக்தாவும் கிடையாது, அவன் கர்த்தாவும் கிடையாது, எல்லாமே பிரதானம் தான் அப்படின்னு கொஞ்சம் ஆழமான விஷயங்கள்லாம் சிலது இருக்குது. ஆனால் ரொம்ப சாஸ்திரம் படிக்காமல் இது ரொம்ப டீப்பாக போனோன்னா கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும், என்ன புரியாது. அதனால் ரொம்ப மேலெழுந்த வரையும் நம்ம தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு தான் எனக்கு இங்கே அபிப்பிராயம் இருக்குது. அதனால் இந்த சாங்கிய மதத்தை முதல் அதிகரணத்தில் கண்டிக்கிறார். நம்ம ரொம்ப சுருக்கமாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த அதிகரணத்தினுடைய முக்கியமான யுக்தி என்ன, ரீசனிங் என்ன அப்படின்னா, அவன் சொல்கிறது ஈஸ்வரனை ஒத்துக்காமல் இந்த பிரதானமே இயங்கும் அப்படின்னு சொல்கிறான். வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கேயுமே அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அச்சேதனம் தன்னடையே ஒன்று உருவாக்கும் அப்படின்னு பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக அங்கே சேத்தனன் அதிஷ்டாதா அப்படின்னு சொல்லுவார்கள், அவன் கண்டிப்பாக வேணுமே. ஆகையினால ஈஸ்வரன் அப்படின்றவனை ஒத்துக்கொள்ளாமல் போனால் இந்த உலகம் படைக்கப்படுகின்றது, லயம் அடைகின்றது, எதையுமே நம்ம சமர்த்தனம் பண்ண முடியாது, அதை நம்ம உபபாதனம் பண்ண முடியாது. ஆகையினால அவனுடைய மதத்தில் சொல்லப்படுற அந்த காரண பொருளானது தவறு அப்படின்னு சாங்கிய மதத்தை கண்டித்தார். அதுக்கப்புறம் 2வது அதிகரணம் மகதீர்காதிகரணம். இதுக்கும் அதே பொருள் தான், இந்த சூத்திரத்தை வச்சுன்னு தான் பெயர். மகதீர்கவத்வா ரஸ்வ பரிமண்டலாபியாம் அப்படின்னு சூத்திரம். இந்த 2வது அதிகரணத்தில் மகதீர்காதிகரணம், இந்த 2வது அதிகரணத்தில் யார் கண்டிக்கப்படுறான்னா நையாயிக்கன். நியாய மதம் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அதை சொல்லக்கூடிய அந்த நையாயிக்கன் அவன் தான் கண்டிக்கப்படுறான். அவனுடைய பட்சம் என்ன அப்படின்னா, சாங்கியனுடைய பட்சம் என்ன, உலகத்துக்கு எது காரணம், பிரதானம் மூல பிரகிருதி அப்படின்றது காரணம். அதை கண்டித்தார், வெறும் அது மட்டும் இயங்காது அப்படின்னு. இந்த நையாயிக்கன் என்ன சொல்கிறான்னா, பரமாணுக்கள் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உலகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறான். சரி, அதை எப்படி கண்டிக்கிறார் வேதவியாசர் என்றால், இந்த நையாயிக்கன் இந்த ஆட்டம்ஸை சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த பரமாணுக்கள்லாம் நீர் அவயவம் அப்படின்னு சொல்கிறான். அதாவது அவைகளுக்கு உறுப்பு கிடையாது. அவன் எப்படி யோசிக்கிறான், அந்த பரமாணுவை ஏன் கொண்டு போகிறான் அப்படின்னா, மலை இருக்குது, கடுகு இருக்குது, ரெண்டுத்துக்கும் பரிமாணத்தில் அளவில் சைஸில் வாசி இருக்கு இல்லையா, வேறுபாடு இருக்குது. என்ன காரணம், இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம், ஏன் மலையானது பெருசாக இருக்குது, ஏன் இது சின்னதாக இருக்குது அப்படின்னா, அப்போ என்ன சொல்லணும், மலையில் அதிகமான உறுப்புகள் இருக்குது, இந்த இதில் கடுகில் உறுப்புகள் குறைவாக இருக்குது அப்படின்றது ஒட்டுத்துந்து தான் ஆனோம். கடைசியில் எப்படி நம்ம போகணும், கடைசியில் இங்கே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இங்கே கம்மி, இதில் இந்த சர்ஷபத்தில் அதாவது இந்த கடுகில், மலையில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அதிகம் அப்படின்னு கடைசியில் நம்ம இதை தான் ஒத்துக்கணும், யாராக இருந்தாலும் இப்படி தான் ஒத்துக்கணும் இல்லையா. சரி, இப்போ இந்த ஆட்டம்ஸ் அப்படின்றது இன்டிவிசிபிள் அப்படின்னு சொன்னால் தான் இந்த சர்ஷபத்தில் இந்த கடுகில் ஒரு 1000 ஆட்டம்ஸ் இருக்குது, மலையில் 10 கோடி ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு ஏதாவது நம்ம கணக்கு சொல்ல முடியும். இப்போ இந்த ஆட்டம்ஸ் பரமாணு இருக்கு இல்லையா,
அதுவே கூட டிவைட் பண்ண முடிகிறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ நம்ம எங்கே ஒரு கணக்கை காட்ட முடியும்? இப்போ பரமாணுக்கும் இன்னும் ஒரு அவயவம் இருக்குது, அதுக்கும் ஒரு உறுப்பு இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ எங்கேயுமே நான் கடைசியில் முடியவே முடியாது. அப்போ இந்த மலையில் எத்தனை இருக்குன்னா இன்ஃபைனைட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது மலையில். அதே போல் இந்த கடுகில் அங்கேயும் இன்ஃபைனைட் பார்ட்டிகல்ஸ், எண்ணிலடங்காத பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ ஏன் ரெண்டுமே சைஸ் வேறையாக இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆகினால தான் என்ன பண்ணணும்னா நம்ம எங்கேயாவது போய் அதை ஸ்டாப் பண்ணணும். என்ன ஸ்டாப் பண்ணணும்னா அந்த டிவிசிபிலிட்டி இருக்கு இல்லையா, எங்கேயாவது போய் ஸ்டாப் பண்ணணும். கடைசி ஒரு இடத்துல போயிட்டு பரமாணுன்றது இன்டிவிசிபிள், அதுக்கு அவயவமே கிடையாது அப்படின்னு கொண்டு போனால் தான் நம்ம இந்த மாதிரி இந்த மலைக்கும் கடுகுக்கும் இருக்கக்கூடிய அந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு வாசி, அந்த வேறுபாட்டை நம்ம சமர்த்தனம் பண்ண முடியும். அதை அப்போ தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்படின்றதுனால இவன் நையாயிக்கனுடைய முக்கியமான கொள்கை இப்போ என்ன, அந்த பரமாணு அப்படின்றது ஒரு இன்டிவிசிபிள் பார்ட், அதுக்கு உறுப்பு அவயவம் கிடையாது அப்படின்னு. அங்கே வேதவியாசர் சொல்கிறார், நீ இந்த மாதிரி எடுத்துன்னு போனா அப்போ என்ன தெரியுமா ஆகும், நீ இந்த பரமாணுக்கள்லாம் சேர்ந்து தான் உலகமாக ஆகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ பரமாணு எப்படி, அது ஒரு கியூப் அப்படின்னு வச்சுப்போமே, கியூபாய்டு வச்சுப்போமே. ஆனால் அதுக்கு என்னென்னா அதுக்கு உறுப்பே கிடையாது. அப்போ அதில் புதுசாக அவயவம் உள்ளுக்குள்ளே அதுக்கு உறுப்புகள் இல்லை அப்படின்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ நம்ம வீடு கட்டுறோம், வீடு எப்படி செங்கலால் கட்டுறோம், செங்கலெல்லாம் கியூபாய்ட்ஸாக இருக்கு இல்லையா, அந்த கியூபாய்டு செங்கலை கொண்டு நம்ம வீடானது கட்டப்படுறது. இப்போ ஒரு செங்கலுக்கு மேலே இன்னொரு செங்கலை வைக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த செங்கல் என்ன அது என்ன ஒரு 6 அங்குலம் இருக்குமோ, அதோடைய உயரம் ஒரு 6 அங்குலம், அகலம் ஒரு 3/4 அடி அப்படின்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஒரு செங்கல் வைக்கிறோம், அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகும்? அப்போ 2 செங்கல் அதனுடைய வசனம் இப்போ என்ன ஆகும், 6 அங்குலம் இருக்காது, ரொம்ப 4 அங்குலம் வச்சுப்போமே செங்கலுடைய உயரம். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா இப்போது 2 செங்கல் சேர்த்தா 8 அங்குலம் அப்படின்றது உயரமாக வந்திருக்கு அப்படின்னு. இதெல்லாம் எப்போ நடக்கும்? அந்த செங்கல் முதல் கீழ் இருக்கக்கூடிய செங்கல் இருக்கு இல்லையா, அதுக்கே சில உறுப்புகள்லாம் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம இன்னொரு செங்கலை வைக்க முடியாது. அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஓவர்லேப் எதுவும் பெருசாக இல்லை அப்படின்னா தான் என்ன ஆகும், மேற்கொண்டு அந்த 2 செங்கலுடைய பரிமாணம் அளவு இருக்கு இல்லையா, அது அதிகமாக ஆகும். ஆனால் இப்படி யோசிச்சு பார்ப்போம், இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய செங்கல் அதுக்கு உறுப்புகளே இல்லை அப்படின்னு வச்சுப்போமே, அது உறுப்புகளே இல்லாமல் போனால் இப்போ மேலே இருக்கக்கூடிய செங்கல் அதுக்கு மேலே வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த கீழே இருக்கிற செங்கல் அதுக்கு அப்படியே சூப்பர் இம்போஸ் ஆகாதா? ஃபுல் அண்ட் ஃபுல் அது என்ன ஆகும் அப்படின்னா அது சூப்பர் இம்போஸ் ஆகிடும். இப்போ சூப்பர் இம்போஸ் ஆகுது அப்படின்னா இப்போது முதல் செங்கலுடைய அளவு என்ன பார்த்தோம், 2 அங்குலம் உயர்வா 4ன்னு சொல்லிட்டு 2 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 அங்குலம் உயர்வு இருக்கும், 3/4 அடி அகலத்தில் இருக்க போகுது. இந்த அளவுக்கே தான் மேலே இருக்கக்கூடிய நம்ம செங்கலை வச்சாலும் அது அப்படியே கீழே இறங்கிடும். அப்படி தானே ஆகும். ஏன்? ஏன்னா அந்த செங்கலுக்குன்றது நம்ம உறுப்பே இல்லை அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா இப்படி தான் நடக்கும். அப்போ சூப்பர் இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 1000 செங்கலை கொண்டு ஒரு கட்டடம் கட்டினா கூட அந்த கட்டடத்தினுடைய அளவு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு செங்கலுடைய அளவு தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு செங்கல் அளவுல எல்லாமே அடங்கி போய்டும் இல்லையா. இதுதான் எம்பெருமானார் எடுத்து காட்டுறார். இந்த மாதிரி நம்ம உறுப்பே இல்லை அப்படின்னு அந்த பரமாணுக்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட பரமாணுவை சேர்த்து நம்ம அதிகமான ஒரு அளவையே நம்ம காண முடியாது. நம்ம 10 கோடி பரமாணுவை சேர்த்தா கூட கடைசியில் 10 கோடி சேர்ந்ததுக்குடைய அளவு என்ன இருக்கும் அப்படின்னா அதே பரமாணுடைய அளவு தான் இருக்கும். ஆனால் இப்போ உறுப்புலாம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய செங்கலுக்கெல்லாம் உறுப்பு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு செங்கல் இருக்கிற இடத்துல இன்னொரு செங்கல் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 10 செங்கலை சேர்த்தோன்னா அப்போ மொத்த அந்த சேர்க்கைக்கு அளவு என்ன, 10 செங்கலுடைய அளவு அப்படின்னு ஆகிடும். ஆனால் செங்கலுக்கு உறுப்பு இல்லாமல் போச்சுன்னா எல்லாம் சூப்பர் இம்போஸ் ஆகி எவ்வளோ சேர்த்தாலும் கடைசியில் ஒரு செங்கலுடைய அளவு தான் அப்படின்னு வரும் இல்லையா. அதுதான் எம்பெருமானார் சொல்கிறார். இந்த மாதிரி பரமாணு வச்சுருந்தா நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கேட்கப்பான். அப்போ பரமாணு நான் அவயவம் இல்லை அப்படின்னு நான் விட்டுட்டேன், அந்த பட்சத்தை விட்டுட்டேன் அப்படின்னா அப்போது மலைக்கும் இந்த கடுகுக்கும் இருக்கக்கூடிய இந்த பரிமாணத்தினுடைய அளவு வாசி இருக்கு இல்லையா, அதை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு தான் எம்பெருமானார் சொல்கிறார். சரி, நீயா யோசிச்சு இந்த மாதிரி கற்பனை பண்ணாதான் உனக்கு தான் கஷ்டம். வேதாந்தத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு ஒரு பெரிய தத்துவம் இருக்குது, அதனுடைய உடம்பு மூல பிரகிருதி இருக்குது, அதுலேருந்து இந்த பரமாணு அதுலேருந்து தான் இந்த கடுகும் வந்தது, அதிலேருந்து தான் இந்த மலையும் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சுலபமாகிடும். நீயா யோசிச்சா தான் உனக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் வருது ஒழிய வேதாந்தம் சொல்கிற கருத்தை நீ அப்படியே எடுத்துக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அதிகரணம் மகதீர்க வத்வா அப்படின்னு மகதீர்காதிகரணம் அதில் இந்த நையாயிக்கனுடைய பட்சத்தை கண்டனம் பண்ணார். அதுக்கப்புறம் 3வது அதிகரணத்தில் பௌத்த மதத்தை
கண்டனம் பண்ண ஆரம்பிக்கிறார். வரிசையாக 3, 4, 5 இந்த 3, 4, 5 அதிகரணங்களில் பௌத்த மதத்தை கண்டனம் பண்ணுறார். இந்த பௌத்தன் எப்படிப்பட்டவன்னா 4 விதமாக இருக்கான். இந்த பௌத்தன் 4 விதமாக இந்த பௌத்தன் இருக்கான். வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் அப்படின்னு. இதில் முதல் வைபாஷிகன் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தையும் ஒத்துக்கிறான். அது எல்லாமே ஆனால் பரமாணுவால் சேர்க்கப்பட்டது, பரமாணுடைய புஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய கூட்டம் தான். வெளியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒத்துக்கிறான். அந்த பொருள்கள்லாம் கண்ணுக்கு புலப்படுகின்றன இப்படின்றது எல்லாமே ஒத்துக்கிறான் இந்த வைபாஷிகன். ஆனால் அந்த பொருள்கள் எல்லாமே க்ஷணிகம், ஒரு நொடி இருக்கும், அவ்வளோதான். எதிரில் ஏதோ ஒரு கட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, எதிரில் கட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அது கட்டில் பாட்டு இருந்துகிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா? அப்படி கிடையாது. அந்த கட்டில் ஒரு நொடி இருக்குது, அது அழிஞ்சு போய்டுறது. அடுத்த நொடி அதே போல் இன்னொரு கட்டில் உருவாருது அப்படின்னு எல்லாமே க்ஷணிக்கம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பௌத்தனுடைய பட்சம். அது அந்த பௌத்தனுடைய முதல் விபாகம் வைபாஷிகன் அப்படின்றவன் அவன் இதை தான் சொல்கிறான். வெளில எல்லாமே இருக்கக்கூடியலாம் க்ஷணிகமான பதார்த்தங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2வது சௌத்ராந்திகன் அப்படின்னு இருக்கான் இல்லையா, அந்த சௌத்ராந்திகன் என்ன சொல்கிறான்னா வெளில இருக்கக்கூடிய பொருள்கள் க்ஷணிக்கங்கள், அது வெளில இருக்கக்கூடியவைகள்லாம் உண்மைதான், இந்த மாதிரி பொருள்கள்லாம் இருக்குது. ஆனால் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஊகம் பண்ணி தான் அந்த பொருள்களை தெரிஞ்சுக்கிறோம். எதிரில் ஒரு பொருள் இருக்குது, கட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன தோணும், நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், கட்டிலானது தெரியறது, கட்டில் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அப்படி கிடையாது அப்படின்ற அந்த சௌத்ராந்திகன் அவன் என்ன சொல்கிறான்னா எனக்கு கட்டிலை பற்றின ஒரு அறிவு ஏற்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நான் ஊகம் பண்ணுறேன். எனக்கு அறிவு ஏற்பட்டிருக்கிறபடியினால் வெள்ளை கட்டில்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு நான் ஊகம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், நேராக கண்ணால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்கிறான். இவருடைய மொத்தத்திலேயே அந்த கட்டிலானது க்ஷணிக்கம் தான். எல்லா பொருள்களும் ஒவ்வொரு நொடி போது அழியும், ஒவ்வொரு நொடியும் அழியும், மறுபடியும் அடுத்த நொடி இன்னொரு பொருள் உண்டாகும் அப்படின்றது தான். அப்புறம் 3வது என்ன பார்த்தோம், யோகாச்சாரன் அப்படின்ற பார்த்தோம் இல்லையா. இவனுடைய பட்சத்தில் என்னென்னா வெளியில் ஒரு பொருளே கிடையாது. இப்போ கட்டில் அப்படின்னு வெளியில் ஒரு பொருள் இருக்குதுன்னு ஒத்துனான் இல்லையா, முன்னாடி சொன்ன 2 பேர் வைபாஷிகன் சௌத்ராந்திகன். இந்த 3வது யோகாச்சாரன் நம்ம என்ன பண்ணுறான்னா கட்டில்னு ஒரு பொருள் வெளியே எதுவுமே கிடையாது. அப்போ கட்டில்னு தோற்றம் இருக்கு அப்படின்னா அவ்வளவுதான், வெறும் தோற்றம் மட்டும்தான். எப்படி சொப்னத்தில் நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படுறது, பொருள் உண்மையான சொப்னத்தில் இருக்கிறது போல தான் விழிப்பு தசையிலையும் நமக்கு ஒரு தோற்றம் மட்டும்தான் ஏற்படுறதை ஒழிய பொருளானது உண்மை கிடையாது. ஆக வெறும் ஞானம் மட்டும்தான் இருக்குது, தோற்றம் மட்டும்தான் இருக்கே ஒழிய அதுக்கு உண்டான பொருள் அப்படின்றது கிடையாது. நம்ம கண்ணை திறந்து பார்க்குறோம், கட்டிலானது தெரியறது அப்படின்னா கட்டிலை பற்றின ஒரு தோற்றம், அந்த பர்செப்ஷன் இருக்குது, அவ்வளோதானே ஒழிய. அப்போ ஞானம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதானே ஒழிய அதுக்கு மேலே வெளில இந்த பாஹ்ய பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவார்கள், வெளியில் புறம்பு ஒரு பதார்த்தமும் கிடையாது, ஞானம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்த 3வது யோகாச்சாரன். இவனும் க்ஷணிக்கவாதி தான். இந்த ஞானம் இருக்கு இல்லையா, அதுவும் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு நொடியும் தோன்றும் அழியும், தோன்றும் அழியும் அப்படின்னு க்ஷணிக்கவாதி தான் இந்த 3வது சொல்கிற யோகாச்சாரன். அப்புறம் 4வது யாருன்னா மாத்தியமிகன். இவன் தான் உண்மையான பௌத்தன். என்ன பண்ணுறான்னா அவன் சர்வ சூன்யவாதி, மொத்தமும் சூன்யம், இந்த ஞானமும் பொய் தான், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறவன் தான் இந்த 4வது மாத்தியமிகன். இந்த 4 பேரையும் 3 அதிகரணத்தில் வேதவியாசர் கண்டனம் பண்ணுறார். அதில் நம்ம இது வரைக்கும் 2 பார்த்துருக்கோம், 2 அதிகரணங்கள் பார்த்துருக்கோம். ரச்சனானுபவத்தி அதிகரணம் சாங்கிய மதத்துக்கு, அதுக்கப்புறம் மகதீர்காதிகரணம் நையாயிக மதத்துக்கு. இப்போ 3வது அதிகரணம் சமுதாய அதிகரணம் அப்படின்றது. இந்த சமுதாய அதிகரணம் அப்படின்றது இதுவும் அந்த சூத்திரம் சமுதாய உபயஹேதுகேபி தது அப்பிராப்திஹி அப்படின்னு சூத்திரத்தை கொண்டு சமுதாய அதிகரணம் அப்படின்னு இதுக்கு பெயர். இந்த அதிகரணத்தில் முதல் 2 பௌத்தனானவன் கண்டிக்கப்படுறான். யார்? வைபாஷிகன், சௌத்ராந்திகன். இந்த 2 பேர் என்ன சொல்கிறார்கள், க்ஷணிகமான பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் இல்லையா, அதை தான் பெரும்பாலும் இங்கே கண்டிக்கிறார் வேதவியாசர். இவன் சொல்கிற பிரக்ரியை, உலகம் எப்படி படைக்கப்படுறது அப்படின்னு என்ன சொல்கிறான் அவன், க்ஷணிகமான பரமாணுக்கள்லாம் இருக்கான், அதெல்லாம் சேருமா, அதெல்லாம் சேர்ந்தால் பிருத்திவி ஜலம் அப்படின்லாம் ஆகுமா, அதுக்கப்புறம் அந்த பிருத்திவி ஜலம் அப்படின்றதெல்லாம் சேருமா, அது சேர்ந்தால் உடம்பு அப்படின்றதெல்லாம் ஆகும், இந்திரியங்கள் ஆகும், இந்த மாதிரி இந்த உலகமாகவே ஆகும். ஆக இவன் 2 சமுதாயத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, முதல்ல அந்த பரமாணுக்கள்லாம் சேரணுமா, அது பிருத்திவி ஜலம் அப்படின்ற அந்த தத்துவமாக ஆகுமா, அதுக்கப்புறம் இந்த பிருத்திவி ஜலம் அப்படின்றதெல்லாம் சேரணுமா,
சேர்ந்தால் உடம்பு அப்படின்றது ஆகும். வேதவியாசர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீ சொல்கிற இந்த 2 சமுதாயமே சேரவே சேராது. ஏன்னா உன்னுடைய மதத்தில் எல்லாமே க்ஷணிக்கம். அப்போ முதல்ல பரமாணுக்கள் இருக்கு இல்லையா, முதல் க்ஷணத்தில். அப்போ அந்த பரமாணுக்கள்லாம் என்ன பண்ணணும்? இப்போ நையாயிக்கன் கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? எல்லா பரமாணுக்களும் ஒன்று சேரணும், அது சேர்ந்த பிறகு புதுசாக ஒரு பொருள் உருவாகும், அந்த பொருள்கள்லாம் மறுபடியும் ஒன்று சேரணும் அப்படின்றது அவன் சொல்கிறது புரியும். ஆனால் இவனுடைய மதத்துலேயும் இப்படி சொல்ல முற்பட முடியாது. ஏன் அவன் முற்பட முடியாது? ஏன் இப்படி சொல்ல முடியாது இவனால் அப்படின்னா, இவனுடைய மதத்தில் எல்லாமே க்ஷணிக்கம் இல்லையா? அப்போ பரமாணுக்கள்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. இப்போ இந்த பரமாணுக்கள்லாம் சேரலாம் அப்படின்னா சேரறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடுமே. அப்போ எந்த பரமாணு சேரும்? அதுக்கப்புறம் அந்த பரமாணுலாம் சேர்ந்து ஜலம் பிருத்திவிலாம் உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிருத்திவி ஜலம்லாம் சேர்ந்து சரீரம் உருவாகணும் அப்படின்னா ஒவ்வொரு நொடியும் அந்த பிருத்திவி ஜலமே அழிஞ்சு போயிடுமே. அப்போ எது போய் சேர்ந்து எது சரீரத்தை உண்டாக்கும்? அதனால் உன்னுடைய க்ஷணிக்கவாதம் அப்படின்றது மிகவும் தவறு அப்படின்னு நான் மேலட கண்டனம் பண்ணுறார். நிறைய சூத்திரங்கள் இருக்குது இந்த அதிகரணத்தில், நம்ம இப்போ மேலட தெரிஞ்சுட்டா போதும். இந்த க்ஷணிகவாதம் தவறு அப்படின்னு சொன்னார். ஆக இந்த சமுதாய அதிகரணம் 3வது அதிகரணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 4வது அதிகரணம் இந்த யோகாச்சாரன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, அவன் சொல்லக்கூடிய மதம் அதை கண்டனம் பண்ணுறார் உபலப்தி அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தினால. இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த யோகாச்சாரன் என்ன சொன்னான், வெள்ளக்கட்டில் இருக்குது அப்படின்றது வெறும் தோற்றம் தான், உண்மையாக கிடையாது. எல்லாமே வந்து சொப்னத்தை போல தான். சொப்னத்தில் எப்படி நமக்கு ஒரு தோற்றம், பொருள்கள் பொய்யோ, அது போல தான் நம்ம விழித்த தசையிலையும் எல்லாமே பொய் தான், தோற்றம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சொல்கிறார் இந்த உபலப்தி அதிகரணத்தில். இந்த மாதிரி இந்த சொப்னத்தை வச்சுட்டு நீ திருஷ்டாந்தம் நீ சொல்ல முடியாது. ஏன்னா வைதர்மியம் இருக்குது, ஒரு வேறுபாடு இருக்குது. சொப்னத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாதம் இருக்குது. ஒருத்தன் உறங்கி கொண்டு இருக்கான், சொப்னம் காண்றான், அவனுக்கு ஒரு பாதம் ஏற்படுறது இல்லையா? பாதம் அப்படின்னா நான் நினைத்தது தப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. ஏன்? அவனை யாராவது அவன் சொப்னத்திலேருந்து விழித்து எழுகிறான் அப்படின்னு வச்சுப்போமே, ஐயோ இவ்வளவும் நான் சொப்னம் தான் கண்டேனா, அப்போ பொருள்கள்லாம் பொய்யா அப்படின்னு ஒரு பாதம் ஏற்படுறது இல்லையா? அது போலவா வந்து எதிரில் கட்டில் இருக்கும் பொழுது, ஓ கட்டிலா இது பொய்யாச்சு அப்படின்னு யாருக்காவது தோன்றதா? அதனால் சொப்னத்தை வச்சுட்டு இதோ நம்ம திருஷ்டாந்தமாக ஆக்க முடியாது. அவனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, சொப்னத்தில் வந்து ஒரு ஞானம் பொய்யா இருக்குது, அப்போ அதே போல் தானே எல்லா ஞானமும் ஒரு பொய்யா இருக்கும், வெறும் தோற்றம் மட்டும்தான் போகும், வெளில பதார்த்தங்கள் பொருள்ன்றது ஒத்துக்கவே வேண்டாமே அப்படின்னு. அதுக்கு வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு சாமியமா, அது ரெண்டும், இதுவும் ஞானம் அதுவும் ஞானம், அதனால் எல்லா ஞானமும் பொய் தான் அப்படின்றதுலாம் வந்து ஒரு பொருத்தமற்ற வாதம். அங்கே சொப்ன விஷயத்தில் என்னென்னா ஒரு தோற்றம் ஏற்படுறது, அந்த தோற்றம் அப்புறம் இது பொய் தோற்றம் தான் அப்படின்னு நமக்கு ஒரு பாதம் தெரியறது. விழித்தப்புறம் நான் கனவு தான் கண்டேனா, அப்போ பொய்யாது அப்படின்றது நமக்கு தெரியறது. இந்த விழித்திருக்கிற தசையில் அந்த மாதிரி யாருக்குமே ஒரு பொய் அப்படின்னு தோணலையே. எதிரில் கட்டில் இருக்குன்னா யாருமே வந்து இது கட்டிலே கிடையாது, இது பொய் அப்படின்னு யாருக்குமே தோணலை இல்லையா? அதனால தோற்றம் அப்படின்னாலே அது பொய் தான் அப்படின்னு, பொய் தோற்றமாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மதத்தை கண்டித்தார். எதிரில் 4வது அதிகரணத்தில் உபலப்தி அதிகரணத்தில். அதுக்கப்புறம் 5வது அதிகரணம் சர்வதா அனுபவத்தி அதிகரணம் அப்படின்னு, சர்வதா அனுபவத்தேஷ் அப்படின்னு சூத்திரம் இருக்கிறதுனால இதில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 5வது அதிகரணத்தில் இந்த மாத்தியமிக்கன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா, பௌத்த மதத்தினுடைய கடைசியாக மாத்தியமிக்கன் அப்படின்னு, அவன் என்ன சொன்னான், எல்லாமே பொய் அப்படின்ட்டான். எல்லாமே பொய் அவனுடைய மதத்தில், இந்த ஞானமும் பொய், எல்லா பொருள்களும் பொய் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அவனை பார்த்து தான் கேட்குறார், நீ சொல்கிறது வந்து எந்த விதத்துலேயும் பொருந்தாது அப்படின்னு சொல்கிறார். எந்த விதத்தில் பொருந்தாதுன்னா 2 விஷயம் எடுத்துக்கிறார், பிரமாணம் பிரமேயம். சரி நீ எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறியா, நீ அப்படின்னு சொல்கிற ஏதோ ஒரு பிரமாணத்தை கொண்டு தானே நீ தெரிஞ்சுட்டு இருக்க எல்லாமே பொய் அப்படின்னு. இப்போ அந்த பிரமாணமும் பொய்யா இல்லையா? அப்போ அந்த பிரமாணமே பொய் அப்படின்னா உன்னுடைய ஞானமே பொய்யாயிடுமே. சரி இந்த பிரமாணம் உண்மை அப்படின்னு சொன்னாய் என்றால் அப்போது ஒரு பொருள் உண்மை அப்படின்றது ஆகிடுமா? அப்போ எல்லாமே பொய் அப்படின்னு நீ சொன்னது தவறாயிடுமே அப்படின்னும். அதே போல் இந்த எல்லாமே பொய், எதுவுமே கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு ஒரு அபாவம், ஒரு இன்மை சொல்கிற இல்லையா, தனித்து வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. இது இந்த இடத்துல கிடையாது அப்படின்னு பிரித்து தான் சொல்ல முடியுமே ஒழிய, அதுதான் வந்து ஒரு நிருபாதிகமான நிருபாக்கியதா அப்படின்னு சொல்லுவார்கள். நிருபாதிகமான ஒரு விசேஷனமே இடாமல் இது கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது உலகத்தில். இது இவ்விடத்தில் இவ்வாறு இல்லை, இப்படி தான் வந்து நம்ம லோகத்திலே வந்து பிரயோகம் பண்ணுறோமே ஒழிய ஒரு பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக நத்திங் இஸ் தேர் அப்படின்லாம் அந்த மாதிரி யாருக்குமே உண்மையாக புரியவே புரியாது. அதனால் நம்முடைய மதத்தில் வந்து இந்த மாதிரி முரண்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பௌத்த மதத்தையும் கண்டனம் பண்ணார். அதுக்கு மேலே நம்ம என்ன 5 அதிகரணம் பார்த்துருக்கோம் இல்லையா. அதுக்கப்புறம் 6வது அதிகரணம் வந்து ஜெயின மதத்தை கண்டனம் பண்ணுறார். நைகஸ்மின சம்பவாத் அப்படின்ற அதிகரணத்தில் 6வது அதிகரணத்தில் ஜெயின மதத்தை கண்டனம் பண்ணுறார்.
இந்த ஜைன மதத்தில் வந்து பின்னா பின்னம் பேதா பேதம் அப்படின்ற பட்சங்கள்லாம் இருக்குது. அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம், காம்ப்ளெக்ஸான பட்சங்கள் அதெல்லாம். நம்ம புரியக்கூடிய விஷயம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இங்கே ஜெயின மதத்தில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம ஜீவாத்மா இருக்கு இல்லையா, இப்போ ஜீவாத்மாவுக்கு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் அது அளவு என்ன, பரிமாணம் என்ன அப்படின்னா அணு அப்படின்றது அதனுடைய பரிமாணம். அது வந்து அட்டாமிக்காக இருக்கும் ஜீவாத்மா. சில சம்பிரதாயங்களில் நையாயிக்க சம்பிரதாயம், மற்ற சம்பிரதாயங்கள்லாம் ஜீவாத்மா வந்து விபு, எப்படி பகவான் வந்து விபுவோ எல்லா இடத்துலையும் இருக்கானோ அதே போல் ஜீவாத்மான்றது விபுவான் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு தான் மற்ற சம்பிரதாயங்கள். சரி, இந்த மாதிரி 2 சம்பிரதாயங்கள் இருக்குது, அணுவா விபுவா அப்படின்னு. ஆனால் இவனுடைய சம்பிரதாயம் எப்படி அப்படின்னா, ஜெயின மதத்தில் அந்த ஜீவாத்மாவுக்கு அளவு என்னதுன்னு சொல்லவே முடியாது அப்படின்றது இவனுடைய சம்பிரதாயம். தேக பரிமாணம் என்னவோ அதுதான் ஜீவாத்மாவுடைய பரிமாணம் அப்படின்றது அவனுடைய சம்பிரதாயம். அதுதான் என் பெருமானார், அதாவது வேதவியாசர் எடுத்து கண்டிக்கிறார். அப்போது நீ சொல்கிறத பார்த்தோன்னா, ஒரு ஜென்மத்தில் ஜீவாத்மா யானையாக பிறக்கிறது அப்படின்னு வச்சுப்போமே. அப்போ அந்த ஜீவாத்மாவுடைய அளவு என்ன, யானையுடைய அளவு. சரி, அதே ஜீவாத்மா அடுத்த ஜென்மத்தில் எறும்பாக பிறக்கிறதுன்னு வச்சுப்போமே. அதே ஜீவாத்மாவுடைய அளவு என்ன, எறும்பு அப்படின்னு ஆகும். எப்படி இது பொருந்தும்? அப்போ யானை அளவிற்கு இருக்கக்கூடிய ஜீவாத்மா எப்படி எறும்பினுடைய உடம்புக்குள்ளே போக முடியும்? அப்போது ஒரு சின்ன பார்ட்டு தான் போகிறது அப்படின்னு வச்சுக்கலாமா? அப்போ இந்த ஜீவாத்மாவுடைய சின்ன பார்ட்டு தான் இந்த எறும்பில் இருக்குது. அப்போ மீதி பார்ட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் கேள்வி வரும். அதுக்காக என்ன சொல்லுவான், சரி நான் அப்படி ஒத்துக்கலை, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யானை அளவுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ அதுவே சுருங்கிற்று. இந்த ஜீவாத்மா முன்னாடி விகாசம் அடைந்து இருந்தது, இப்போ அந்த ஜீவாத்மாவானது சுருங்கிற்று இப்படிலாம் சொன்னாய் என்றால் அப்போ என்ன ஆகும்னா, ஜீவாத்மாவுக்கும் இந்த அச்சேதன பொருளுக்கும் வேறுபாடு இல்லாமல் போயிடும். இந்த சுருக்கம் விகாசம் இதெல்லாம் யாருக்கு வரும்? அச்சேதன பொருளுக்கு தானே வரும். ஜீவாத்மா அவன் ஜோதிர்மயமாக இருக்கான், நான் அப்படின்னு ஒளிவிட்டு கொண்டே இருக்கின்றான். அவனுக்கு போய் இந்த மாதிரிலாம் ஒரு அச்சேதனத்தினுடைய ஒரு தர்மத்தை சொல்ல முடியுமா? சுருக்கம் விரிவு அப்படின்லாம் சொல்ல முடியுமா? ஆகையினால் உன்னுடைய மதமானது தவறு அப்படின்னு ஜெயின மதத்தையும் கண்டனம் பண்ணார். ஏகஸ்மின் சம்பவ அதிகரணம் அப்படின்ற அதிகரணத்தில். இது வந்து 6வது அதிகரணம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் 7வது அதிகரணம் வந்து பாசுபத அதிகரணம். இந்த அதிகரணத்தில் பசுபதியினுடைய மதம் அதை கண்டனம் பண்ணுறார். இந்த பசுபதினா சிவனை பற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மதம். அதை எம்பெருமானார் காட்டுற 4ஆக பிரிக்கிற 4 மதங்கள் இருக்கான். என்ன சொல்கிறார் அப்படின்னா, காபாலாக, காலாமுகாக, பாசுபதாக, சைவாஷ்ட அப்படின்னு 4 பேராக பிரிக்கிறார். காபாலர்கள், காலாமுகர்கள், பாசுபதர்கள், சைவர்கள் அப்படின்னு 4 விதமாக அவர்கள் அந்த சிவனை பற்றினவர்கள் பிரிக்கப்படுறார்கள். அந்த 4 பேருக்கும் 4 விதமான ஆகமங்கள் இருக்குது, தந்திரங்கள் இருக்குது. வேதவியாசர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது எல்லாமே பத்யுஹு அசமஞ்சசாத் அப்படின்னு வந்து பத்தியுடைய மதம், அதாவது பத்தியினுடைய மதம், பசுபதியினுடைய மதமானது அது சரி கிடையாது. ஏன்னா 2 காரணம் சொல்கிறார். அந்த ஆகமங்கள்லாம் பரஸ்பர விருத்தங்களாக இருக்குது. இந்த காப்பாளர் ஒரு மாதிரி சொல்கிறார், இந்த காலாமுகர் ஒரு மாதிரி சொல்கிறார், பரஸ்பரமாக விருத்தமாகவே இருக்குது. அதே போல் 4மே சேர்த்து அது வேதத்துக்கு புறம்பாக இருக்குது. ஆகையினால் இந்த மதமானது சரி கிடையாது. இங்கே மதத்தில் என்ன பிரதானமாக சொல்கிறார்கள் அப்படின்னா, பிரம்மமானது, இந்த மதத்தில் பிரம்மம் யார்? சிவன் தான் பிரம்மம். இந்த பரமசிவன் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, உலகத்துக்கு நிமித்த காரணமாக இருக்கார். பிரதானம்ன்றது உபாதான காரணம், சிவன்றது நிமித்த காரணமாக இருக்கார். அவரையும் கூட நாங்கள் அனுமானத்தினால தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறத கண்டு வேதவியாசர் வந்து கண்டிக்கிறார். நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் நிமித்த காரணம் கிடையாது பிரம்மமானது. ஏன்னா முன்னாடி பார்த்துருக்கோம் இல்லையா, பிரம்மே தான் உபாதான காரணம். அதனால் வேத விருத்தமாக நீ சொல்லிட்டு இருக்க. மற்றும் நீ வந்து அனுமானத்தை கொண்டு அந்த பிரம்மத்தை ஸ்தாபிக்கிற அப்படின்னா இதான் முன்னாடியே கண்டனம் பண்ணியாச்சு. சாஸ்திரயோனித்வாதிகரணம் அப்படின்ற இடத்துலையே கண்டனம் பண்ணியாச்சு. ஆகையினால நீ அனுமானத்தை கொண்டு ஸ்தாபிக்க பார்த்தாய் என்றால் அப்போ ஜீவாத்மாவுக்கு போல தான் என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே அந்த நீ கல்பிக்கிற பசுபதி அப்படின்னு பிரம்மமாக கல்பிக்கப்படுற அந்த பசுபதிக்கும் இந்த தோஷங்கள்லாம் வந்து சேரும். ஆகையினால நீ அனுமானத்தை பின்பற்றுறதுனால, வேத விருத்தமான ஆகமத்தை பின்பற்றுறதுனால உன்னுடைய மதமானது தவறு அப்படின்னு இந்த 7வது அதிகரணத்தில், பாசுபதாதிகரணத்தில் அந்த பசுபதியினுடைய மதத்தை கண்டனம் பண்ணார். ஆக 7 அதிகரணங்கள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம் உற்பத்திய சம்பவ அதிகரணம், 8வது அதிகரணம். இந்த அதிகரணம் வந்து ரொம்ப ஒரு சுவைமிக்க அதிகரணம். இந்த அதிகரணத்தில் தான் பாஞ்சராத்திர ஆகமத்தை பற்றி பேசப்படுறது. இந்த அதிகரணத்துக்கு சங்கராச்சாரியர் வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். சங்கரர் வந்து வேறு மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, இந்த பாதமே எப்படி போயின்ட்டுருக்கு, இது வரைக்கும் இருக்கக்கூடிய 7 அதிகரணங்கள் எப்படிப்பட்டவை அப்படின்னா பரபட்சத்தை கண்டனம் பண்ணுறது தானே. ஆகையினால அந்த சங்கத்திக்கு சேர
இந்த பாதத்தினுடைய இறுதியான அதிகரணம், இந்த உற்பத்திய சம்பவாதிகரணம், இதில் கூட வேதவியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறார். சங்கரர் சொல்கிறார், பாஞ்சராத்திர ஆகமத்தை எடுத்து கண்டனம் பண்ணுறார், இது வேதத்துக்கு விருத்தம் அப்படின்னு எடுத்து கண்டனம் பண்ணுறார் அப்படின்னு தான் சங்கரருடைய பட்சம். எம்பெருமானார் அப்படி ஏற்றுக்கலை. எம்பெருமானார் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த அதிகரணத்தில் மட்டும் வேதவியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை தவறுன்னு நினைக்கக்கூடாது. மற்ற ஆகமங்களை போல் சாங்கிய ஸ்மிருதி தார்க்கிகன் சொல்கிறத போல் இதை தவறு அப்படின்னு நினச்சி கண்டிக்கக்கூடாது. இது வேதத்துக்கு சேர்ந்தது தான், பாஞ்சராத்திரத்தை பிரமாணமாக கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் எம்பெருமானார். சரி, இந்த அதிகரணத்தில் என்ன எப்படி ஒரு பூர்வபக்ஷம் ஒரு சித்தாந்தத்தை எம்பெருமானார் வகுத்தருடுகிறார் அப்படின்னா, இந்த பாஞ்சராத்திர ஆகமம் பிரமாணம் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷம். மொத்தமே பிரமாணம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரல, சில அம்சங்கள்லாம் அங்கே வேதத்துக்கு விருத்தமாக இருக்குது, ஆகையினால இந்த பாஞ்சராத்திரத்தை அப்படியே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பூர்வபக்ஷம். என்ன அம்சங்கள் இங்கே விருத்தமாக இருக்குது அப்படின்னா, சங்கர்ஷணோ நாம ஜீவஹா ஜாயத்தே தஸ்மாத் அனிருத்தா மனஹா ஜாயத்தே அனிருத்தாக்கியம் மனஹா ஜாயத்தே அப்படின்றது போல் இந்த ஜீவாத்மாவானவன் படைக்கப்படுகின்றான். சங்கர்ஷணன் என்ற அவனுக்கு பெயர். ஜீவாத்மாவானவன் படைக்கப்படுகின்றான். அந்த ஜீவாத்மாவிடத்திலிருந்து மனசானது தோன்றுகின்றது அப்படின்னு இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, இதெல்லாம் வேதத்துக்கு புறம்பானதாச்சே, வேதம் என்ன சொல்கிறதுன்னா ஜாயத்தே மிரியத்தேவா விபஷ்சித்து அப்படின்னு. வேதம் என்ன சொல்கிறதுனா, இந்த ஜீவாத்மாவானவன் ஒரு நாளும் இவன் பிறப்பது கிடையாது, இவனுக்கு மரணமும் கிடையாது, நித்தியன் அப்படின்னு வேதம் சொல்லி இருக்க, இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் அதுக்கு விருத்தமாக ஜீவாத்மா தோன்றுகின்றான் அப்படின்னு இருக்கே, அது ஒன்று. அதே போல் மனசானது ஜீவாத்மா இடத்துலேருந்து தோன்றுகின்றது அப்படின்னா, மனசை படைக்கிறதும் பிரம்மம் தானே, ஏதஸ்மா ஜாயத்தே மனஹா அப்படின்னு மனசு கூட பிரம்மத்திலிருந்து தான் தோன்றுகின்றதுன்னு வேதம் சொல்லி இருக்க, பாஞ்சராத்திர ஆகமத்தில் அதுக்கு புறம்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, மனசானது ஜீவாத்மா இடத்துலேருந்து தோன்றுகின்றது, இதுவும் தவறாச்சு அப்படின்னு பூர்வபக்ஷம் எழ, அங்கே எம்பெருமானார் என்ன சாதிக்கிறார், வேதவியாசர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, இதுக்கெல்லாம் என்ன தாத்பரியம்னா, விஞ்ஞானாதிபாவம் அப்படின்றத நம்ம கொள்ள வேண்டும். அதாவது விஞ்ஞானம், பகவான் இருக்கான் இல்லையா, அவன் தான் விஞ்ஞானம், அவன் அந்த உலகத்துக்கே ஆதியாக இருக்கான். அந்த ஆதியான பகவான் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஒரு பாவமாக தான் இந்த சங்கர்ஷணன் ஜீவாத்மா அதெல்லாம் கொள்ள வேண்டும். அதாவது என்ன தாத்பரியம்னா, வியூகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, சூக்ஷ்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, விபவம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சூக்ஷ்மம் அப்படின்றது தான் பரவாசுதேவன், பரமபதத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கு இல்லையா, நம்ம பகவானுடைய 5 நிலைகள் பற்றி கேள்விப்படுறோமே, அதை தான் இங்கே சொல்கிறார். இந்த பரவாசுதேவன் அப்படின்ற நிலை தான் சூக்ஷ்மம் அப்படின்ற நிலை. அதிலிருந்து வியூகம் அப்படின்ற அவதாரமானது ஏற்படுறது. அந்த வியூகாவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் சங்கர்ஷணன் அப்படின்ற அவதாரம். அந்த சங்கர்ஷணன் நாம ஜீவஹா ஜாயத்தே என்கிற அந்த ஜீவாத்மா பிறக்கிறான் அப்படின்றது இல்லையா, இங்கே பிறக்கிறது அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பிறவி கிடையாது, அவதாரம் பண்ணுகிறது அப்படின்னு அர்த்தம். அது சூக்ஷ்மமான அந்த பரவாசுதேவன் அவன் அவதாரம் எடுக்கின்றான். எப்படிப்பட்ட அவதாரம், சங்கர்ஷணன் அப்படின்ற அவதாரத்தை எடுக்கிறான். சரி, அந்த சங்கர்ஷணனை ஏன் ஜீவன் அப்படின்னு சொல்லணும் என்றால், ஜீவாத்மாவுக்கு அதிஷ்டான தேவதையாக பகவானானவன் அவதாரம் செய்கின்றான். ஜீவாத்மாவை நியமிக்கக்கூடிய அந்த தேவதையாக பகவானானவன் அவதாரம் செய்கின்றான். அதற்கு பிறகு ஜீவாத்மா இடத்திலிருந்து அனிருத்தன் என்கிற மனசு பிறந்தது அப்படின்னு வந்தது இல்லையா பாஞ்சராத்திர ஆகமத்தில். இதனுடைய தாத்பரியத்தை இப்போ நாம் சுலபமாக புரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன தாத்பரியம், அப்போ அந்த சங்கர்ஷன் ஆனவனே அனிருத்தன் அப்படின்ற அவதாரத்தை எடுக்கிறான். அந்த அனிருத்தன்றவன் அந்த பகவத் அவதாரமானது அது மனசுக்கு அதிஷ்டான தேவதை, மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தேவதை. ஆக இதில் என்ன வேதத்துக்கு புறம்பான அம்சம் இருக்குது? ஜீவாத்மா பிறக்கிறது, மனசானது அதிலிருந்து உண்டாகிறது அப்படின்னு சொல்லவே இல்லையே. இங்கே எல்லாமே அவதாரத்தை, வியூகாவதாரத்தை பற்றினது தானே. அந்த வியூகாவதாரமும் இந்த தத்துவங்களுக்கு அதிஷ்டான தேவதையாக இருக்குது, இவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு எம்பெருமானார் எடுத்துக்காட்டுறார் சூத்திரம் வாயிலாக. அதுக்கு மேலே எம்பெருமானாரை ஒரு சந்தேகம் கிளப்பிக்கிறார். இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை சொல்லும் பொழுது எப்படி இருக்குன்னா, சாண்டில்யர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் எல்லா வேதங்களையும் வாசித்தாராம். எல்லா வேதங்களையும் வாசிச்சுட்டு அவருக்கு புருஷார்த்தமே அதில் கிடைக்கலையாம். இதில் என்ன இருக்குது, நான் வேண்டியதை நான் அறிந்து கொள்ளவே இல்லையே, எனக்கு வேண்டிய நான் என்ன லாபம் பெற வேணுமோ அதை நான் பெறவே இல்லையே அப்படின்னு சாண்டில்யர் என்ன பண்ணார். அதுக்கப்புறம் பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு வந்தார் அப்படின்னு இருக்குது.
இதை பார்த்த உடனே பூர்வபக்ஷி என்ன கேட்குறான் அப்படின்னா, அப்போ என்ன தெரியறது? இப்போ வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார், அதில் இவருக்கு எதுவும் தோணலை. அதை தாண்டிட்டு பாஞ்சராத்திர ஆகமத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா, அப்போ வேதத்துக்கு புறம்பானது தான் பாஞ்சராத்திரம் அப்படின்னாலும் தெரியறது அப்படின்னு எம்பெருமானார் கேட்க எம்பெருமானார் என்ன பதில் உரைக்கிறார் அப்படின்னா, இப்படியா இதுக்கு அர்த்தம் கொள்வது? பூம வித்யா அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எங்கள் முதல் அத்தியாயம் 3வது பாதம் 2வது அதிகரணம் பூமாதிகரணம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே என்ன பண்ணார் நாரதர் போய் கேட்டார் இல்லையா, இந்த மாதிரி எனக்கு பிரம்மவிதேவ நான் மந்திரவிதேவ அகமஸ்மி நான் ஆத்மவித்து அப்படின்னு போய் நாரதர் போய் கேட்டார். நாரதர் போய் கேட்டது அவர் என்ன பண்ணார், அவர் ரிக்வேதம் எதிர்வேதம் எல்லாத்தையும் நான் அத்தியனம் பண்ணியிருக்கேன், ஆனால் கூட எனக்கு ஒரு சரியான ஞானம் எனக்கு ஏற்படலை அப்படின்னு போய் கேட்ட பிறகு தான் அவருக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. என்னது? அந்த பூம வித்யா அப்படின்றது உபதேசம் பண்ணப்பட்டது. ஆக அப்போ அந்த சொல்லப்படுற அந்த பூம வித்யா எங்கே? சாந்தோக்கிய உபநிஷத்தில் இருக்குது. அப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தானது ரிக்வேதம் எதிர்வேதத்துக்கெல்லாம் புறம்பானது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு? என்ன தாத்பரியம்? அவ்வளோலாம் வாசித்து கூட கிளியராக எனக்கு இன்னும் புரியலை, இன்னும் கிளியராக எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தரை போய் கேட்கும் பொழுது, அப்போ முன்னாடி வாசிச்சதுக்கு எல்லாம் விருத்தமாக சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க முடியும். அதனுடைய ஒரு கிளாரிட்டி தான் எங்களுக்கு கொடுக்கப்படுறது அப்படின்னு தானே எடுத்துக்கணும். அதே போல் தான் இங்கேயும் இந்த சாண்டிலியர் எல்லாத்தையும் வேதத்தில் வாசிச்சுட்டு எனக்கு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு போய் கேட்க, இந்த பாஞ்சராத்திர ஆகமமானது சொல்லப்பட்டது அப்படின்னா பாஞ்சராத்திர ஆகமம் உடனே வேதத்துக்கு விருத்தம் அப்படின்னு கிடையாது. அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை கிளியராக சொல்கிறது அப்படின்னு தான் இதுக்கு தாத்பரியம். ஆகையினால இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை நாம் பூரணமாக பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த 8வது அதிகரணம் உற்பத்திய சம்பவ அதிகரணத்தில் எம்பெருமானார் எடுத்துரைத்தார். ஆக இந்த ஸ்மிருதி பாரத்தை முழுக்க பார்த்து ஆயிடுத்து. 8 அதிகரணங்கள் இருக்குது. எப்படி பிரிச்சு முதல்ல நம்ம சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணுறது பார்த்தோம். அதுக்கப்புறம் தார்க்கிக மதம், அதுக்கப்புறம் 3, 4, 5 அந்த 3 அதிகரணங்களால் 4 வகைப்பட்ட பௌத்த மதம் அதை கண்டனம் பண்ணார். அப்புறம் 6வது அதிகரணத்தில் ஜெயின மதம், 7வது அதிகரணத்தில் பாசுபத மதம், இது வரைக்கும் கண்டனம் பண்ணிட்டார். அப்புறம் 8வது அதிகரணத்தில் பாஞ்சராத்திர ஆகமமானது முழுவதும் பிரமாணம் அப்படின்னு ஸ்தாபித்தார். இந்த தர்க்க பாதத்தில் 2வது அத்தியாயம் 2வது பாதத்தில். ஆக மேற்கொண்டு நம்ம 3வது பாதத்தை பார்ப்போம், வியத் பாதம் என்றது. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.